பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சகரியா 10 அதிகாரம் 6 வசனம். நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், நான் அவர்களுக்கு இறங்கினேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஒரு அழகான நாள். அழகான காரியங்கள், அருமையான காரியங்கள் நடக்கின்றதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. ஆம், நாம் மிகவும் பாக்கியவான்கள். காரணம், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கின்ற, நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்கி நடத்துகின்ற, நம்முடைய இருதயத்தை நன்மையால், சந்தோஷத்தால், அன்பினால் நிறைக்கின்ற நல்ல தேவனை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் நம்முடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியினாலும் உள்ளான சமாதானத்தினாலும் நல்ல சுகத்தினாலும் நிறைக்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களில் ஓயாத மலையைப் போல பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் முடிந்து விட்டது என்ற முடிவிற்கு வந்து விடுகின்றோம். நினைவில் கொள்ளுங்கள், பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து என்பதற்கான அடையாளம் அல்ல. மாறாக தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற வெற்றிக்கான வழியை காண்பிப்பதற்கான வழிகாட்டுதலாக இருக்கின்றது. இந்த மனதுருக்கமுள்ள தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கின்றார், நான் உன்னை நிலைக்க பண்ணுவேன், நான் உன்னை மீட்டெடுப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்கின்றார். வேதத்தில் பார்ப்பீர்களானால் யோபு தவறொன்றும் செய்யவில்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் நேரிட்ட எதிர்பாராத அழிவுகளால், இழப்புகளால், சுகவீனத்தால் கலக்கமடைந்தார். அவரை பார்த்தவர்கள் எல்லாரும் அவருடைய பாவம் அவரை பிடித்தது, கட்டாயம் அவர் மரித்து போவார் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் தன் ஜனங்களின் மீது அக்கறையுள்ள தேவன் யாவரும் ஆச்சரியப்படும்படியாக யோபு இழந்த சுகத்தை, அவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்பவும் அவருக்கு கொடுத்து அவரை நிலைக்க பண்ணினார். யோசேப்பு தவறொன்றும் செய்யவில்லை. ஆனால் அவர் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். அவரை பார்த்தவர்கள் எல்லாரும் அவ்வளவுதான், அவருடைய கனவுகள், தரிசனங்கள் அவரோடு முடிந்து போனது, அவர் வெளியே வர வாய்ப்பே இல்லை என்று பேசியிருப்பார்கள். ஆனால் தன் ஜனங்களின் மீது அக்கறையுள்ள தேவன் அவரை விடுவித்து அவருக்கு கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றினார். அதனுடைய பலன் யாவரையும் ஆச்சரியப்படுத்தியது. தாவீது தவறொன்றும் செய்யவில்லை. ஆனாலும் சவுல் ராஜா அவரை கொல்லும்படி தீவிரமாய் தேடினார். அவரை பார்த்தவர்கள் அவ்வளவுதான், தாவீதின் வாழ்க்கை முடிந்தது, சவுல் கட்டாயம் அவரை பிடித்து கொன்று போடுவார் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் தன் ஜனங்களின் மீது அக்கறையுள்ள தேவன் யாவரும் ஆச்சரியப்படும்படியாக தாவீதின் சந்தோஷத்தை திரும்ப அளித்து அவரை இஸ்ரவேல் தேசத்திற்கு மிகச்சிறந்த ராஜாவாக உயர்த்தினார். என கண்பானவர்களே, உங்களை சுற்றியிருக்கின்ற சூழ்நிலைகள் கடினமானதாக, நம்பத்தகாததாக இருக்கலாம். நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் உங்களுடைய நம்பிக்கையை தளர்ந்து போகச் செய்கிறதாக இருக்கலாம். சரி செய்வதற்கு கஷ்டமானதாக இருக்கலாம். நீங்கள் நம்பின காரியங்கள், மனிதர்கள் மாறிப்போய் இருக்கலாம். எல்லாம் முடிந்தது, இனி ஒன்றும் மாறாது என்பது போல காரியங்கள் காணப்படலாம். ஆனால் அற்புதமாய் உங்களை நடத்துகின்ற தேவன், உங்களை சங்கடப்படுத்துகின்ற காரியங்களிலிருந்து இளைப்பாற பண்ணுகிறவர் உங்கள் மத்தியில் இருக்கும்போது யார் உங்களை தடை செய்ய முடியும்? எது உங்களை தொட முடியும்? எது உங்களை அழிக்க முடியும்? ஆதலால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பியிருங்கள். அப்பொழுது உங்களுடைய சுகத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை நீங்கள் கட்டாயம் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அவர் நிச்சயமாய் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்களை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன், எண்ண முடியாத அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை, உங்களுக்கு குறித்தான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவது நிச்சயம். உங்கள் வாழ்க்கையை நிலைக்க பண்ணுவது நிச்சயம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிலைக்காத நன்மைகள், ஆசீர்வாதங்களை அவர் நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா? தம்முடைய மாறாத வாக்கின்படி அவர் உங்கள் வாழ்க்கையை நிலைக்க பண்ணுவார். யாவருக்கு முன்பாக
ஆச்சரியப்படும்படி கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். என கண்பானவர்களே, அதை நம்புங்கள், விசுவாசிங்கள். அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். காரணம், தன்னை நம்பின ஒருவப்போதும் அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் வைக்கிறேன். அவருடைய பாரங்களை அறிவீர், அவருடைய கவலைகளை அறிவீர், அவருடைய வேதனைகளை அவர் அறிவீர், அவர் எடுக்கிற பிரயாசங்களை நீர் அறிவீர். சகலத்தையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், சகலத்தையும் அனுகூலமாக மாற்றமைக்கிற தேவன். அப்பா, இந்த நாளிலும் என் அன்பு குடும்பத்தாரை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். என் அன்பு சகோதரி உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். என் அன்பு சகோதரி உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். நான் உனக்கு முன்னே சென்று உன் கோணலான வழிகளை செவையாக்குவேன் என்று சொன்னீரப்பா. எல்லா தடைகள் நீங்கிட்டும், எல்லா தடைகள் அகன்றி போகட்டும். சந்தோஷமான நாட்கள், மனமகிழ்ச்சியான நாட்கள், ஆசீர்வாதமான நாட்களை காணட்டும். அவருடைய ஏக்கங்கள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய கனவுகள் நினைவாகிற ஒரு காலமாக இருக்கட்டும். அவளை ஏமாற்றின மக்கள், அவர் எதிர்த்த மக்கள், பகைத்த மக்களுக்கு முன்பாக அவர்களை கனப்படுத்த போகிறேன், உயர்த்த போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். சுகத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து, ஆஸ்திகளை தந்து அவளை மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பலருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். காரணம், மற்ற வீடியோஸ் உங்களுக்கு அவைகள் உங்களை அறிவிக்க ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen.